ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள 12 அமைச்சர்கள் பேர்ல எஃப்ஐஆர் இருக்கு. ஒரு எம்எல்ஏக்கு 35 இருந்து 50 கோடி, 10 இருந்து 25 எம்எல்ஏ வாங்க திட்டம்ங்கிறாங்க. ஆட்சியை விஜய் தன் கையில் முழுமையாக கொண்டு வரவில்லையா? ஏவா வேலுவை வைத்துக் கொண்டு நூல் விட்டு முதல் குடும்பத்தை பிடிக்க பார்ப்பாரா? குறைஞ்சபட்சம் 8 பேருக்கு 3.5 கோடி கொடுத்திருந்தாலே 324 27 கோடி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இவர்கள் எல்லாரும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிண்டியில தங்கி இருக்காங்க. எல்லா ரெக்கார்டும் இருக்கும். சிங்கப்பூர்ல இருந்து போன் கால் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெய்டு வரப்போறதுன்னு தெரிஞ்சு அந்த நேரத்துல சிங்கப்பூருக்கு போயிட்டு இப்ப திரும்பி வந்துட்டார். நிச்சயமாக ஏவா வேலு வருங்காலத்தில் நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டே இருக்கணும். கைது வருமா? வரலாம். ஏவா வேலு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு தமிழகம் வந்த உடனே விசாரணை தொடங்கியிருக்கு காவல்துறை. அதில் 5 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்ட தகவல் சொல்லியிருக்காரு. அவரும் ப்ரெஸ் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸ்க்கு விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பேன், எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன், எய்தவர்கள் எங்கேயும் இருக்காங்க, இவங்க வெறும் அம்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இல்ல, இவர் மேபி பிஜேபியை குறிக்கிறதா டெல்லியில இருந்து குறிச்சிக்கலாம். பிரச்சனை, நீங்க தப்பு பண்ணியிருந்தா, இப்ப பஸ்ல நம்ம போறோம், டிக்கெட் எடுத்திருக்கியான்னு கேட்டா டிக்கெட்டை காட்டுறோம், இல்ல பாஸ் இருந்தா பாஸை காட்டினா நம்மள ஒன்றும் பண்ண போறது இல்லை. வாங்கலன்னு சொன்னாதான் இந்த மாதிரி அம்பு எய்தவர்கள்லாம் சொல்லணும். ஸோ இப்ப இவர் ரெய்டு வரப்போறதுன்னு தெரிஞ்சு அந்த நேரத்துல சிங்கப்பூருக்கு போயிட்டு இப்ப திரும்பி வந்துட்டார். இன்றைய நிலையில் சிங்கப்பூருக்கோ துபாய்க்கோ ஈவன் ஐரோப்பிய நாடுகள் போனாலும் இந்தியா நினைத்தால் உங்களுக்கு திருப்பி அழைக்க முடியும். இவருக்கும் ஏர்போர்ட்ல செக் பண்றதுக்கு, ஐ மீன் கைதுக்கு முன்னாடியே அதை போட்டிருக்கலாம் லுக் அவுட் நோட்டீஸ். அப்ப போடல, திருப்பி லுக் அவுட் நோட்டீஸ் போடல. அப்புறம் போட்டப்ப ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கினாரு. ஸ்டே கொடுத்தாலும் அவர் சொன்ன 15ஆம் தேதிக்குள்ள வரலன்னா அடுத்த முறை லுக் அவுட்டுக்கு ஓகே பண்ணியிருந்தா வெளிநாட்டுல திருப்பி அவர் போக முடியாது. அதனால ஒழுங்கா திரும்பி வந்துட்டாரு. 5 மணி நேரம் விசாரணை, 100 கேள்வி, எல்லாத்துக்கும் எழுத்து மூலம் பதில் கொடுத்தார், குறித்து கொண்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. சார், இப்ப கேள்வி இது கரூர்ல பேசுறப்பயே இவர் விஜய் சொன்னாரு, ஒரு பால கான்ட்ராக்ட் எவ்வளவு 100 ரூபாய் கட்ட வேண்டிய பாலத்தை டபுள் ரேட்ல கட்டினாங்க, நாங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணோம்னு சொல்லியிருக்காரு. அதை விடவும் திருவான்மியூர்ல இருந்து கோவளம் கிட்டத்தட்ட அவருடைய வீடு வழியாக உத்தண்டி போற அந்த பாலத்துக்கு 2080 கோடிக்கு டெண்டர் ஃபைனலைஸ் செய்யப்பட்டு கொடுக்கும் நேரத்துல L2 இருந்தவர், L1 இருந்தவர் கொடுக்காம L2 கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஏவா வேலு குடிக்கிறார் என்ற செய்தி வந்த பிறகு அந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஆனா ஸ்டாலின் ஒரு திறப்பு விழான்னு போட்டு அந்த 2080 கோடின்னு காட்டினார். ஆனால் இப்ப போட்டிருக்கிற வழக்கு கரூர்ல 7 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போட்டுட்டு ரோடே போடாம ரோடு கொடுத்துருக்காங்க. இது யாரு கொடுத்தாங்கன்னு பார்த்தால் சங்கர் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி. அதாவது எப்பெல்லாம் கரூருக்கு செந்தில் பாலாஜிக்கு ரைடு போனாலும் 3 பேர் வரும். கரூருக்கு மெஸ்ஸு, சக்தி மெஸ்ஸு, சங்கர் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த சங்கர் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரூர்ல 2022 35 கான்ட்ராக்ட்ல 21 கான்ட்ராக்ட் அவருக்கு தான் போகுது. ஆனா ரோடே போடல. இப்ப ரோடு போடலங்கிறது மாத்திரம் இல்ல, இன்ஜினியரை வச்சுக்கிட்டு, அதாவது டிப்ளமா படிச்ச பசங்களை வச்சுக்கிட்டு ரோட அளந்து 18 அடிக்கு 3 அடி 3 இன்ச்சுக்கு பெரிய ஜல்லி, 1/2 இன்ச்சுக்கு சின்ன ஜல்லி, மேல தாறு போட்டதா மெஷர்மெண்ட் புக்குன்னு புக்கு ஃபில்அப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேட்ல இதெல்லாம் பண்ண மாதிரி. ஆனால் போடவே இல்லை. இதையெல்லாம் ஆதாரத்தோட போட்டோ வீடியோ எடுத்து கொடுக்கப்பட்ட பின் ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. இப்ப இத்தனையும் ஒரு ஆள் செஞ்சிருக்க முடியாது. அவர் சங்கர் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறவர் செந்தில் பாலாஜியோட நண்பர். ஸோ இப்போதைக்கு இது ஒரு சின்ன பொறியில பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை இது ரெண்டுலையும் தமிழ்நாட்டில் ஸ்கூல் கட்டினாலும் இது கட்டினாலும் பில்டிங், எந்த பில்டிங் கட்டினாலும் இந்த 2 துறை தான். பொதுப்பணித்துறை தான் பில்டிங் கட்டும், ரோடு போடுறதுன்னா நெடுஞ்சாலைத்துறை. ரஃப்லி 1.5 லட்சம் கோடி டெண்டர். நம்ம KN நேரு அவர்களுடைய உள்ளாட்சி துறையில, அவர் இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில ஒரு கான்ட்ராக்டருக்கும் 7.5% 12.5% பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்னு இடி சொல்லியிருக்கு. பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரை கேட்ட உடனேயே சட்டமன்றத்தில் ஒரு உதறல் திமுக எடுத்துச்சு. அதையே இவரும் சொல்லி காட்டினார் விஜயம். ஸோ இப்ப இதுல 5 வருஷத்துக்கு 6 லட்சம் கோடினே வச்சுக்கோங்க. 1.25 லட்சம் கோடி முதல் வருஷம், கடைசி வருஷம் ஜாஸ்தியா இருக்குன்னு. 6 லட்சம் கோடிக்கு 10%னா 60,000 கோடி. அதே விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை விடுறப்பையும் நிதியமைச்சரும் 30% பார்ட்டி ஃபண்டுன்னாரு. 30% போட்டா 1,80,000 கோடி வருது. நம்ம குடியாத்தம் குமரன் ஒருத்தர் சொன்னாரு,
எங்க தலைவருக்கு இவர் மாத்திரம், அதுக்கு பேர் என்ன, நம்ம துரைமுருகன் ஐயா மாத்திரம் 60,000 கோடி சேர்த்துட்டாருன்னாரு. அதே மாதிரி திரு இவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு டெல்லி பெண் நிருபரிடம் பேசிய போன்ல கருணாநிதி அவர்கள் 60 வருஷத்துல சம்பாதிச்சதை விட அதிகமாக ஒரே வருஷத்தில் உதயநிதியும் மாப்பிள்ளை சாரும் சம்பாதித்தார்கள் நாங்க. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி உருவாகுது. அதுல முக்கியமாக 4 துறைகள் பெரிய போட்டி இருந்தது சார். இவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைங்கிறாங்க, இந்த நெஞ்சு வலி கிட்னின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்கிட்ட சர்டிஃபிகேட்டை காட்டுறாரு. ஆனால் ஏடிஎம் போட்டி, எனி டைம் மிஷின், யார் அதிகமா திராவிட ஊழல் செய்வோம் போட்டி 4 பேருக்கு இருந்துச்சான். ஒருவர் ஏவா வேலு, இன்னொருவர் செந்தில் பாலாஜி, 3வது KN நேரு, 4வது மூர்த்தி. பெருமளவில் செந்தில் பாலாஜியும் மூர்த்தி பெயர் வந்த அளவுக்கு இவர் பேர் வரல. ஆனால் இவர் எந்த அளவுக்கு சம்பாதிச்சார்னு சொன்னால், இந்த முறை ரெய்ட்ல கரூர்ல ஒரு பில்டிங்க்கு போனாங்க. அந்த பில்டிங் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்ததே சென்னையை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ. அந்த பில்டிங்கு பேரு சினாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு 3 மாடி பில்டிங்கு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல 40 இது பேர் உட்கார்றதுக்கு ஒரு லவுஞ்சு, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பேங்கை விட பிரமாதமா 12 கவுண்டர் போட்டு 1லயும் 2 கேஷ் கவுண்டிங் மிஷின், அதுக்கும் மேல் மாடியில 4 ஏசி ரூம்ல 4 கம்ப்யூட்டரோட, ஒரு ரூம்லயும் 4 கம்ப்யூட்டரோட 4 வக்கீல்கள். ஸோ இங்க கரூர் கேங்குன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் வசூல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் வசூல் எல்லாம் கேஷாக வாங்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதை வட்டிக்கு கடன் கொடுக்கறது செகண்ட் ஃப்ளோர். இப்படி நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் தாண்டி இப்போ அடுத்தது செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் சேர்ந்துதான் இந்த கடன் கொடுத்தாங்க, அதாவது தாவேகா எம்எல்ஏக்களை வாங்கினாங்க அப்படிங்கிற வழக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் அதிலும் ஏவாவிலுக்கு தொடர்பு இருக்குங்கிறாங்க. இப்ப நேத்தைக்கு இடி எனக்கு எல்லா ஃபைலையும் அனுப்புங்கன்னு இருக்காங்க. அதாவது ஒரு எம்எல்ஏக்கு 35 ல இருந்து 50 கோடி, 10ல இருந்து 25 எம்எல்ஏ வாங்க திட்டம்ங்கிறாங்க. அப்ப 10னா 350, 25ன்னு சொன்னீங்கன்னா 950, 50 கோடினா இன்னும் ஜாஸ்தி ஆகும். இதுல ஒரு 8 எம்எல்ஏக்களுக்கு டோக்கன் அட்வான்ஸாக 10% கொடுக்கப்பட்டதுன்னு தகவல் பத்திரிகையாளர் நடுவில் இருக்கு. தினமலர்ல 4ன்னு போட்டிருக்காங்க. அப்ப ஏற்கனவே பணம் கைமாறி விட்டது. இதெல்லாம் ஜூன் 22 விஜய் பிறந்த நாள் அன்னைக்கே 10 பேர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி முயற்சி அசோக்குமார் செஞ்சார்னு தகவல் வந்துதான் 19ஆம் தேதி சனிக்கிழமை கரூர்லையும் சென்னை வீடுகளிலும் அசோக்குமாரை தேடிக்கிட்டு போனாங்க. ஆனால் அப்ப ஸ்லோ ஆயிட்டாங்க, 22 நடக்கல. ஆனால் விஜய் என்ன பண்ணாரு, நமக்கு வரும் தகவல் படி போலீஸை அலர்ட் பண்ணிட்டு, ஆனா சைலண்டா இவங்களை பிடிக்கணும்னு ஒண்ணு அவங்க யூக வகுப்பாளர் மற்றும் இது கணக்கெடுக்கிறவர், அதாவது கருத்து கணிப்பாளர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, அவர் இப்போ போன எலெக்ஷன் போது தாவேகா எம்எல்ஏக்களுக்கு யூகம் வகுத்தாராம். அவர் மூலமாக எம்எல்ஏக்களை பழகி, நீங்க ஒரு எம்எல்ஏ பிடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு 35, உங்களுக்கு 5ன்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஸோ இப்ப அதுல ஒரு 50 லட்சம் முந்தா நேத்தைக்கு நாமக்கல்ல 2 டாக்டரை பிடிச்சிருக்காங்க, இன்னைக்கு 12வது ஆள். ஸோ இப்ப குறைஞ்சபட்சம் 8 பேருக்கு 3.5 கோடி கொடுத்திருந்தாலே 324, 27 கோடி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ 27 கோடி ரூபாய் ஹவாலா முறையில் போயிருக்கு. போலீஸ் ஏற்கனவே சொன்னது என்ன சொன்னாங்க, இவர்கள் எல்லாரும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிண்டியில தங்கி இருந்தாங்க. அப்போ அந்த பில்லு எந்த கம்பெனி பேர்ல தங்குனாங்க, எல்லா ரெக்கார்டும் இருக்கும். சிங்கப்பூர்ல இருந்து போன் கால் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் போன் கால் ரெக்கார்டு ரொம்ப எடுபடுமான்னு தெரியாது. ஆனாலும் ஏவா வேலு தெளிவாக சிக்குகிறார். பார்ட்டி ஃபண்டுங்கிறதுல யார் முதற்கட்ட விசாரணையில் ஏவா வேலுவிடம் நடத்தப்பட்ட இந்த முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், என்ன பதிலா அவர் சொல்லியிருப்பாரு? இல்ல இன்னைக்கு ஆரம்பத்துல பெரும் சொல்லியிருப்பாரா? இல்ல இவரும் அதாவது அந்த கான்ட்ராக்ட் சங்கரானந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் யாரு, எந்த ரோடு, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊரு, எப்ப போட்டீங்க, அந்த பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியா அப்புறமா, உங்களுக்கு சங்கரானந்த் தெரியுமா, இல்ல டெண்டர் போட்டு வெறும் ஆபீஸ்ல தான் கொடுத்தாங்களா, இவர் தெரியாதுன்னு சொன்னா அவங்க போன் பண்ண கால் ரெக்கார்டு ஏதாவது இருக்கலாம். இப்படி பல விஷயங்களை இவர் சொன்னதை வச்சுட்டு பார்த்து திருப்பி அழைப்பார்கள். இன்னைக்கு 90% முழுக்க அந்த ஒரு டெண்டர் அதை பத்தி தான் இன்னைக்கு விசாரிச்சிருப்பார்கள். ஆனால் ஏவா வேலுவை எடுத்துக்கிட்டால் அவருடைய அருணை மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று வச்சிருக்காரு, அருணை இன்ஜினியரிங் காலேஜ்.
கம்பன் ஸ்கூல், ஒரு ஸ்கூலுக்கு காலேஜ்னா 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டணும். 1 லட்சத்துல இருந்து 1.5. நான் சொல்லல, இதை தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தலைவர் நந்தகுமார்னு முதல்ல அந்த சொன்னவர் சொல்லியிருக்காரு. அப்போ 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு 3500 ரூபா ஒரு பில்டிங்க்கு. காம்பவுண்டு, பாஸ்கெட் பால் கிரவுண்டு, டென்னிஸ் கிரவுண்டு, இப்படி எல்லாம் கணக்கு போட்டா ஒரு ஸ்கூலுக்கு 200 கோடி ரூபாய், இல்ல 100ல இருந்து 200 கோடி ரூபாய் ஆகும். நல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா. மெடிக்கல் காலேஜ் சார், உங்களுக்கு மாம்பழம் மாநில மாவட்டம் தெரியுமா? மாம்பழம் மல்கோவா மாம்பழம். அந்த மாவட்டத்துல பக்கத்துல முட்டைக்கு ஃபேமஸ் ஆன இன்னொரு மாவட்டம். அவங்களுக்கு அந்த ஊர்ல மட்டுமே 5-6 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. பல்லு இருக்கு, எம்பிபிஎஸ் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு, பாண்டிச்சேரியிலும் இருக்கு. அவங்களுக்கு ஓஎம்ஆர்ல லைசன்ஸ் இடமும் வாங்கிட்டாங்க. 2016ல அவங்களுக்கு நான் கன்சல்டன்டா இருந்தப்ப என்ன சொன்னாங்க, இனிமே நீட் இல்லாம வராது சார். ஒரு வருஷம் காலேஜ் நடத்தணும்னா எங்களுக்கு நீட்னா முதல் 5 வருஷத்துக்கு 160 பேர் தான் எடுக்க முடியும். அடுத்து 5 செட்டு போனப்புறம் தான் அதற்கு இது கிடைக்கும். இந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு டீம்டு யூனிவர்சிட்டி, அது வரைக்கும் 160 பேர். அதுக்கு கிளாஸ் நடத்துறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் வரும். ஃபீஸை வச்சு பண்ண முடியாது. பில்டிங் கட்டுறதுக்கு 150, லைப்ரரிக்கு லேபரேட்டரிக்கு 150 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 350 கோடி நான் 10 வருஷத்துல போட்டா தான் வட்டி இல்லாம அதுக்கப்புறம் தான் லாபத்தை பார்க்க முடியும். அதனால நாங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னு. நாங்க ஏற்கனவே 4 காலேஜ் வச்சிருக்கிறவங்க மெட்ராஸ்ல இடம் இருந்து லைசன்ஸ் இருந்து வேண்டான்ட்டாங்க. ஆனால் 2021ல ஐயா வேலு அவர்கள் அருணை மெடிக்கல் காலேஜ் வாங்கியிருக்காரு. அப்ப இன்னும் 10 வருஷத்துக்கு அவருக்கு அதுல நஷ்டம்தான் ஆகும். ஆனால் அவருக்கு கேஷ் வருது அவ்வளோ. குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி இந்த 2 துறையிலையும் பொருளுதுன்னு சொன்னா அவருக்கு மாத்திரம் 10% வச்சாலே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 15,000 கோடியில இருந்து 20,000 கோடி. ஸோ அந்த நிலைமையில அவர் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இதுல கொங்கு பகுதியில் மிகப்பெரிய அளவில் அவர் கேஷாக 2ல இருந்து 3 ரூபா வட்டிக்கு பினான்ஸ் பண்றார். போன முறை 2023 ரெய்டின் போது அவருடைய பிசினஸ் பார்ட்னர்னு மீனா கந்தசாமின்னு ஒருத்தரையும் ரெய்டு பண்ணாங்க. அவங்க இந்த எலெக்ஷனுக்கு பிறகு திமுக இருந்து விலகி இருக்காங்க. இன்னும் தாவேக்கால சேர்ந்ததாக நான் படிக்கல. ஸோ தாவேக்கால அனுப்புன இன்னொரு நியூஸ் வந்துச்சு. எப்படி திமுகல இன்னொரு ஏடிஎம் திரு ஜெகத் ரட்சகன் 26,000 கோடிக்கு ஸ்ரீலங்கால நம்ம மெட்ராஸ் சென்னை ரிஃபைனரி பெட்ரோலியம் ரிஃபைனரி மாதிரி ஸ்ரீலங்கால போட போனாரோ அவர் தன் மகன் சந்தீப் ஆனந்தை தாவேக்கால இணைச்சிட்டார். இப்பொழுது திருச்சி சூர்யா உடைய மகளும் மருமகனும் போய் சேர்ந்துட்டாங்க. மூக அழகிரி மகள் சேர போனாங்க. இப்ப இவருடைய மகன் கம்பன் தாவேக்காவில் விரைவில் இணைவார்னு தகவல் வருது. ஏவா வேலு நிச்சயமாக டார்கெட் செய்யப்பட்டுள்ளார். இதுல இன்னொரு விஷயம், நேற்று முந்தானத்துக்கு நீங்க பேப்பரை பார்த்துட்டு இருந்தா திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டு இப்பொழுது ஊனமாஞ்சேரியில வண்டலூர் பக்கத்துல இருக்கிற போலீஸ் அகாடமிக்கு மாத்திட்டாங்க. இப்போ ஏவா வேலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டா அது நிக்க மாட்டேங்குது. ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல போட்டா ஒரே நாள்ல நிக்கல. இது எப்படி லீக் ஆச்சு? ஏன்னா எஃப்ஐஆர் வீக்கா போட்டிருக்கணும், இல்ல என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே லீக் ஆகுதா? அதனால இது அருண் தரப்பிலிருந்து லீக் ஆச்சா? இன்னொன்னும் பாத்தீங்கன்னா திரு தினேஷ் எனப்படும் திரு மு.க. ஸ்டாலினுடைய முதல் செக்ரட்டரி, முதல் நிலை ஃபர்ஸ்ட் பிஏ அவர் திரு தினேஷ் ஐஏஎஸ், அவர் 2 நாள் முன்னாடி அவருடைய பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க. இப்ப போன ஆட்சி 5 வருஷத்துல உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் சாரை பாக்கிறதுக்கு வந்தா கூட ஒரு நிமிஷம் இருங்க சிஎம் கேட்டுறேன்னு இவர் அலோவ் பண்ணாதான் பார்க்க பேச முடியும். அந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். இப்போ அவரை சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ரேஷன் வாங்குற துறைக்கு போட்டிருந்தாங்க. இப்பொழுது முந்தானேத்திக்கு அவரை அதுல இருந்து விடுவிச்சு விட்டு காத்திருக்கும் பட்டியல போட்டாங்க. இப்ப முதலமைச்சருடைய அலுவலகத்தில் பேசுவதை கீழே இருக்கிறவங்க அவருக்கு போட்டு கொடுத்து எதனால தப்பிச்சாரா? இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கிறது. சோ இப்ப என்ன ஆயிருக்குன்னா விஜய் இப்ப நீங்க டெய்லி இப்ப பேப்பர் பார்த்தா தினம் 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் 8 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம்னு வரும். மதுரைக்கு ஒரு புது கலெக்டர் போட்டு புது கமிஷனர் போட்டாங்க. இப்ப அவங்கள மாத்தி 2வது தடவை மாத்திட்டாங்க. 60 நாள்ல அருண் ஐபிஎஸ் மாத்திருக்காங்க, தினேஷ் அவர்களை மாத்திருக்காங்க. சோ திரு விஜய் அவர்கள் தன் கையில் பொறுப்பை எடுக்க தொடங்கிட்டார். இதுக்கு முன்னாடி மும்மூர்த்திகள் எனப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி,
ரூட்ஸ் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி 3 பேர் தான் அவரை வழி நடத்துகிறார்கள். நாங்க இப்போ அவரே சுயமாக நடக்கிறாரா? ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிதான் இவர் அருண் போடப்பட்டார். நாங்க இப்ப இவர் செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் கிடைக்குது, ஏவாவேலுக்கும் ஜாமீன் கிடைக்குது. அப்படின்னா போட்ட எஃப்ஐஆர் வீக்கா இல்ல லீக்கா? ஏன்னா ஏவாவேலுக்கு வீட்டுக்கு ரெய்டுக்கு போனப்ப நீங்க வந்திருக்கீங்க, அந்த இன்ஸ்பெக்டர் வருவார்னு சொன்னாங்களேன்னு கேட்டாங்களாம். அப்போ இவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு நான் சொன்ன அந்த சினாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ல இருந்த அத்தனையும் காலி பண்ணி வெறும் பில்டிங் ஸ்கெலிட்டன் தான் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே லீக் ஆயிருக்கா? இன்னும் ஆட்சியை விஜய் தன் கையில் முழுமையாக கொண்டு வரவில்லையா? ஸோ ஏவாவேலுவை வைத்து கொண்டு நூல் விட்டு முதல் குடும்பத்தை பிடிக்க பார்ப்பாரா? ஏன்னா ஏற்கனவே உதயநிதி அவர்களுடைய முக்கியமான தோழரான ரசிகர் மன்ற தலைவர் திரு மகேஷுக்கு வருஷா வருஷம் 300 இருந்து 500 கோடி கலெக்ட் பண்ணப்பட்டவருக்கு நேற்று குண்டர் சட்டம் போட்டாங்க. இப்ப சென்னையில உதயநிதியுடைய சேப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு 69 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாருன்னு திமுக வட்ட செயலாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ உதயநிதியை வளைக்கிறதுக்கு வேலை நடக்குது. சபரீசன் விஷ்ணு அப்பா எலக்ட்ரிக்கல்ஸ்னு தேனியில ஒரு கம்பெனிக்காரரு நான் சில வேலைகள் செஞ்சதுக்கும் சப்ளை பண்ணதுக்கும் எனக்கு பணம் தரல, கேட்டா இது சபரீசன் தம்பியுடைய கம்பெனி அப்படிங்கிறாங்கன்றாரு. ஸோ இப்ப நேரடியாக சபரீசன் உதயநிதி 4 ஏடிஎம்கள்ல ஏற்கனவே 3 பேர் சிக்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜி, இவரு அதுக்கு பேர் என்ன, நம்ம KN நேரு, இவர் மூர்த்தி தான் மிச்சம் இருக்காரு. சிவசங்கர்னு அவரும் ஒரு வேலைக்குன்னு ஆல்ரெடி விசாரிக்கிறாங்க. ஸோ இப்படி பல பேரை வளைத்து ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள 12 அமைச்சர்கள் பேர்ல எஃப்ஐஆர் வரும். ஏவாவேலு ஒத்துழைப்பு இல்லை என்றால் இன்னும் டிவிஏசி மூலமாக சொத்து குவிப்பு வழக்கு வருமா? ஏன்னா இப்ப போன முறையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் டிவிஏசி போட்டதெல்லாம் அவங்க அந்த 5 வருஷத்துல புதுசா சொத்து வாங்கியிருக்காங்களா? ஏன்னா அவங்க ஏற்கனவே இருந்த சொத்து எம்எல்ஏவா இருக்கப்ப கொடுப்பாங்க. இப்ப ஒரு பேச்சுக்கு ஏவாவேலு எனக்கு 50 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 5 வருஷத்துல அவருக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் மந்திரி இது மாத்திரம் தான் வரும், இல்லாட்டி விவசாய வருமானம் தான் இருக்கும். ஆனா புதுசா லேண்ட் எல்லாம் வாங்கியிருந்தா இதை மாத்திரம் சேர்த்தாங்க. ஆனால் போன ஆட்சியில டிவிஏசி சேவூர் ராமச்சந்திரன் என்ற அமைச்சருக்கு சொத்து குவிப்பு வழக்கில் அவருடைய மகனுடைய சிபிஎஸ்இ பள்ளியும் அவர் மகன் நடத்திய ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சொத்தையும் சேர்த்தாங்க. அப்ப ஏவாவேலு இருக்கிற பள்ளிகள் அருணை இன்ஜினியரிங், அருணை மெடிக்கல் காலேஜ், கம்பன் இன்ஸ்டிடியூட், இது எல்லாம் சேர்த்தால் பல 100 கோடிகள் வரும். அந்த அறக்கட்டளைகள் முழுக்க அவருடைய குடும்பத்தார் மட்டுமே இருக்காங்க. ஸோ அறக்கட்டளைகளையும் இதுல சேர்த்தார்னா ஏவாவேலு தப்பிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இப்பொழுதைக்கு ரோடு கான்ட்ராக்டர் மாத்திரம்தான் பேசினாலும் விரைவில் டிவிஏசி உங்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கு போட்டால் பல விஷயங்கள் வரும். ஈவன் இது கூட ஊழல் என்று வந்து விட்டால் இதுல பிரெடிகேட் அஃபென்ஸ்ல வந்தா இடி உள்ள வந்துடலாம். ஏற்கனவே அந்த குதிரை பேர வழக்குல இடி நோட்டு போட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுலயும் இடி உள்ள வந்தால் எங்க வேணா ரெய்டு போகலாம், எல்லாவற்றையும் பிடிப்பார்கள். நிச்சயமாக ஏவாவேலு வருங்காலத்தில் நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டே இருக்கணும். கைது வருமா? வரலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும்.